ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம வந்து செடியில் ஒரு புது இது வரவை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு தொட்டியில் ஒரு வரவை ஒன்று போட்டு வச்சுருந்தோம், பீர்க்கங்காய் செடி. அதுதான் நம்ம எடுத்து இப்போ புதுசாக இன்னொரு தொட்டியில் வந்து நம்ம வைக்கிறோம். இதில் ஒன்று வளர்ந்துருக்குது, இன்னொன்று இதிலே நடலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே நிறைய வளர்ந்துருக்குது. அதில் எந்த காய் எதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஒன்று பீர்க்கங்காய், ஒன்று வந்து பாவக்காய், ஒன்று வந்து வெள்ளரிக்காய். பார்க்கலாம் எந்த செடியில் எந்த காய் வைக்குதுன்னு சொல்லிட்டு வந்தால் தான் தெரியும். நெல்லிக்காய் மரம் வந்து கட் பண்ணி விடணுமா இல்லை அது அதிலே பூ வைக்குமான்னு தெரியல. அது யாருன்னா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நித்திய கல்யாணி வந்து நான் எடுத்து போட்டுடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இது நெல்லிக்காய் மரத்தில் தான் இந்த செடியே இருக்குது. மல்லிப்பூ செடியும் கட் பண்ணி விடணும். பூத்து முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு செடி ஒன்றா வச்சுருக்குது. அதை எடுத்து தனியாக நடணும். பாருங்கள், களையெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. டெல்லி கனகாமர செடியும் கட் பண்ணணும். அதுவும் வந்து வெயிட் தாங்காமல் கீழ் சாயுது. இதுவும் பூத்து முடியுது. அதனால் நான் எல்லா செடியும் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஒரு வெள்ளிக்கிழங்கு செடி வந்து நம்ம எடுத்துட்டோம். நெல்லிக்காய் மரத்துலேருந்து அந்த தொட்டியிலேருந்து ஒரு வெள்ளிக்கிழங்கு செடியை காலி பண்ணிட்டோம். மொத்தம் 3 செடி ஒரே தொட்டியில் இருந்தது. அதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு செடி இருக்குது. அந்த கத்திரிக்காய் வந்து இன்னும் 2 நாள் பொறுத்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன். செம்பருத்தி செடியில் வந்து நாட்டு செம்பருத்தி தான் 4-5 பூ பூக்குது. மொத்தம் 3 செடியிலையுமே அரும்பு வச்சு கொட்டி போயிடுது. அது என்ன காற்றுல கொட்டுதா இல்லை எதனா பூச்சி ப்ராப்ளமானு தெரியல. நம்ம இன்றைக்கும் அந்த புளிச்ச மோர் தண்ணியெல்லாம் தான் நம்ம கலந்து செடிக்கு கொடுத்துருக்குறோம். பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு. நம்ம 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம செடிக்கு இந்த தண்ணி கொடுக்குறோம். அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, புளிச்ச மோர் இதெல்லாம் நம்ம கலந்து வச்சுருக்குறோம். இந்த தண்ணி தான் நம்ம எல்லாம் தண்ணியில் கலந்து ஒரு டப்பா எல்லா செடிக்கும் கொடுத்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.